ஹாய், வெல்கம் பேக் டு யூடியூப் சோபேரி. நான் யார் அப்படின்னா, நான் தான் யூடியூப் சோபேரி அப்படின்ற சேனலை இதுக்கு முன்னாடியே வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதே பேரில் நேமில் சேனல் வேணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் வந்து இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பேரண்டம் படைத்த யுவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்டம் படைத்த யுவின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு யோசனை கொஞ்ச நாளாக வந்துட்டு இருந்துச்சு. என்னை பார்த்தா உங்களுக்கு அந்த பேரண்டம் படைத்த யுவி மாதிரி இருக்கா இல்லையா? அதே மாதிரி இது இங்கே ஒரு ஷோல்டர் மச்சம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த மச்சமும் கூட வேண்டப்படை டிவின்னு நான் ஒரு டாபிக் வந்து அந்த புக்கில் இருந்து ஒரு வேளை நானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த புக்கில் வர மாதிரிலாம் நினச்சேன். நினச்சதெல்லாம் எப்படியும் அங்கே போய் நடந்திருக்குமா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்கிட்ட ஏதாவது பவர் இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் நான் கரெக்டாக அந்த புக்கில் வர மாதிரியே நினச்சேன். அந்த ஒத்த கொம்பு மாடு, அப்புறம் இன்னும் அந்த புக்கில் என்னென்னலாம் நீங்கள் இது வரைக்கும் எழுதிருந்துச்சுன்னு பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் நான் தான் வந்து இப்படின்னு நினச்சேன். நினச்சா 1 இயர் பேக்கில் எனக்கு ஏதோ சக்தி இருந்து நடக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது வந்து தோணுச்சு. நான் தான் பேரண்டம் படைத்த யுவியா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மச்சத்தை கூட கொஞ்சம் நான் பார்த்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை நாம் படைச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்கு எழுதின மாதிரியே இந்த புக்கில் வந்த சில அனிமல்ஸ், இந்த நாய் கூட இப்படி சப்பட்டையாக ஒரு ஒரு வாய் வச்ச நாய் கூட காமிச்சிருப்போம். அப்புறம் இயேசு அதில் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே என் பிரைனில் இருந்து நான் எடுத்து பண்ணது. அந்த நாய் மட்டும் இங்கே எங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. ஸோ அது இருந்துச்சுன்னா இப்போ கூட காட்டுவேன். ஸோ அந்த நாயை நான் முடிஞ்சால் காட்டுறேன் இந்த வீடியோவில், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் மச்சத்தை பற்றி வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இந்த ஷோல்டர் மச்சம் சாதாரண மச்சம் கிடையாது. நான் தான் பேரண்டம் படைத்த யுவி புக்கை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஷோல்டர் மச்சம் என் மச்சம் அங்கே பாருங்கள், என்னன்னு போட்டிருக்கோம். ஸோ என் நல்லா பார்த்தீங்கன்னா இது என்னன்னு இருக்கக்கூடிய மச்சம் இதுதான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ என் மச்சம் இருக்குது, நான்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னன்னா நான் யுவராஜ், என் மச்சம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நான் தான் அதான் இந்த ரூமில் ஒரு பேஸ்கெட் பால் கூட கிடக்கு. இந்த பேஸ்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட வச்சு ஸோ நான் தான் அந்த ஐம் த என் சொல்கிற மோல் யுவி. ஸோ அந்த டாப்பிக்கில் பேரண்டம் படைத்த யுவி, அதாவது பேரண்டத்தையும் நான் தான் படைத்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று நடந்துச்சு எனக்கு. சவுக்கெலாம் எடுத்துக்கிட்டு இப்படி தரையில் அடித்து இப்படி கையில் சுற்றி இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு யுவராஜ் மாதிரி என்னென்னமோ நடந்துச்சு எனக்கு. அதெல்லாம் எப்படி நான் எடிட் பண்ணி வீடியோவாக போடுவேன்னு கூட எனக்கு தெரில. ஒரு 6 மாதமாக எனக்கு நடந்துச்சு. நான் வந்து விஏஓ புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை ஒரு நாள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த புக்கில் கூட எழுதி வச்சு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு மர்மமான ஒரு மேட்ரு வந்து எனக்கு தான் நடந்துச்சு. ஸோ பேரண்டம் படைத்த யுவியாக வந்து நான் வந்து என்ன தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் கூட சேமாக இருக்குது, இந்த ஷோல்டர் மச்சமும் சேமாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், என் ஷோல்டர் மோல்டு தான் வந்து கொடுத்துருக்கு. என்னன்னு இருக்கும் இந்த மச்சம். ஸோ இதை வச்சு ஒருவேளை பேரண்டம் படைத்த யுவி இது நாம் தான் பண்ணிகிட்டு இருக்குமான்னு எனக்கு ஒரு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேரண்டம் படைத்த யுவின்ற இந்த புக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த பேரண்டம் படைத்த யுவி புக்கு எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க? ஸோ அந்த புக்கை எழுதுறது யார், அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் கண் முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த புக் எழுதுனது நானாக தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கே வந்து ஏதாச்சும் நடந்தால் தானே ஒன்று நீயா தெரிஞ்சு எழுதியிருக்கணும், இல்லைனா தெரியாமல் அந்த புக்கை வந்து நீ எழுதியிருக்கணும், இல்லைனா வேறு யாரோ எழுதியிருப்பாங்க, நீ வந்து உன் ஃபேஸு உன்னோட இது எல்லாமே வச்சு நீயும் பண்ணியிருப்ப, அதனால் நினச்சிருப்ப அப்படின்ற மாதிரி எனக்கே ஏதாச்சும் நடந்திருக்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த புக்கு எழுதுனது நான் தான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி எனக்கே சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ் கிரியேட்டட் யூவின்ற மாதிரி இந்த தங்க முட்டை வேணும்னு சொல்லி நான் கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ தங்க முட்டைன்னு ஒன்றையுமே எனக்கு பேரண்டப்படுத்தி யூவி புக்கு ஞாபகம் வந்துருச்சு ஒரு நாள். ஸோ அதனால் நாம் ஒருவேளை அந்த யூவி மாதிரி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியாக அந்த யுவிக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த யுவிக்கு இருந்த ஸ்பெஷல் தான் எனக்கு இருந்துச்சு. கடைசியாக என்னென்னு பார்த்தா இந்த ஷோல்ட்ரு மச்சத்தை பற்றி ஒரு ரகசியம் கூட இருக்குது, நான் அதை பற்றி கூட சொல்கிறேன். இது என்ன மச்சம் அப்படின்னா,
இப்போ தான் நான் வந்து அந்த நாயை கூப்பிட்டு வரதுக்காக எந்திரிச்சு வெளியே போனேன். அந்த நாயை வந்து காட்ட முடியல. அந்த நாய் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா காட்டுறேன். சரி, அந்த மேட்ரை பற்றி போடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாள். அந்த நாயை இப்போ தான் அந்த சப்பட்டையே ஒரு நாய்க்கு இப்படி இருக்கும், வெள்ளை நாய் ஒன்று. ஸோ அந்த புக்கில் கூட போட்டிருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இறைவன் விதிப்படின்னு சொல்லி அடிக்கடி புக் வரும். அப்புறம் பேரண்ட படைத்து யுவின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஷர்ட்டில் ப்ளூ கலர் ட்ரௌசர் போட்டு நான் தான் எங்கள் வீட்டில் அந்த சட்டை கூட இருந்துச்சு. ஆனால் நான் சொந்த ஊரில் போட்டு வந்துட்டேன் அந்த சட்டையை. ஸோ அதை வச்சுட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 3 மாதமாக தான் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது. 6 மாதம் முன்னாடி இருந்து நான் வேறு ஒரு டாபிக் என்னமோ எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறேன், டைம் மிஷின் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதே மாதிரி டைம் மிஷின்லாம் வேறு பண்ணேன் நான். இங்கேருந்து 1 இயர் பேக்கில் எனக்கு பவர் இருக்கிற மாதிரியும், அந்த பவர் வந்து 1 இயருக்கு அப்புறம் யார்கிட்ட பேசினாலும் பேச முடியுன்ற மாதிரியும் எனக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி எனக்கே தோணி, நான் இது எம்ஜிஆர்கிட்டலாம் பேசினேன். எம்ஜிஆரும் என்கிட்ட பேசுகிறாரு. நான் எஸ்ஆர்எம் கடைசியாக அந்த புக்கில் எஸ்ஆர்எம்னு என்னமோ போட்டிருக்கும். அந்த எஸ்ஆர்எம் வந்து முடிவடைந்தேன். அப்புறம் அலாவுதீன் கப்புக்கு ஏதோ முயற்சி பண்ணினேன் நம்ம. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எனக்கே மறந்து போச்சு. நானே சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பண்ணினது நான் தான். ஸோ இதெல்லாம் பண்ணி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போனது. சைக்காலஜிக்கல் டாக்டரை போய் பார்த்தேன்னு கூட கடைசியாக வரும் இல்லையா. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட காசு கேட்டால் காசு கொடுக்கல. இவனால் என் ஃபோனு சிம்மு எல்லாம் போச்சு. அது எல்லாமே எனக்கு தான் நடந்துச்சு. ஸோ இப்போ சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட நான் வாங்கின மாத்திரை சிசோடான் அப்படின்ற மாத்திரை எஸ்ஆர்எம்மில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். புரியுதா? ஸோ இதில் ஒன்று காலையில் ஒன்று நைட்டு ஒன்று. ஸோ கோல்டு வேறு எனக்கு. ஸோ நான் தான் அந்த பேரண்டை படைத்த யுவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோக்காக நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயமே அதுதான். நான் ஒரு சேனல் ரன் பண்ணுறேன், அதுதான் யூடியூப் சோம்பேறி. ஸோ பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?